தினமும் இட்லி தோசைன்னு செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்குதா? அப்போ இது போல் ஹெல்த்தியாக குயிக்காக டக்குன்னு செய்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் லஞ்சுக்கும் செஞ்சு கொடுத்து விடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷி கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய உப்புருண்டை ரெசிபி தான். இது சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு 2-3 வாட்டி இதை நல்லா அலசி கழுவிக்கோங்க. நான் இந்த ரெசிபிக்கு பச்சரிசி சேர்த்து தான் செய்கிறேன். நீங்கள் புழுங்கல் அரிசியில் கூட செய்யலாம். இப்போ அரிசி நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மூடிட்டு 30லேருந்து 60 நிமிஷம் ஊற விட்டுக்கோங்க. அரிசி ஊறினதுக்கு அப்புறமா அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துட்டு இந்த அரிசி எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு 1/2 கப்பு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்தாச்சு, காமிக்கிறேன் பாருங்கள். கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருதிருன்னு இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு ஒரு கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 வத்தலை பிச்சுட்டு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பை விட கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2-3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது தீயை குறைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோல அரிசி மாவு, அதை இப்போ சேர்த்துருங்க. மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு அந்த தண்ணியை இந்த மாவு கூடயே சேர்த்துட்டு கைவிடாமல் இப்போ நல்லா கலந்துக்கோங்க. தீயை அதிகமாக வச்சு இது போல் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்திலே இது நல்லா இறுக ஆரம்பிச்சிடும். அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துன்னா தீயை குறைச்சி வச்சு கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் இது போல் உருண்டு திரண்டு வரணும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு மாவு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாவை நாம் ஆற வைக்கணும். அதுக்கு முழுமையாக மூடி வச்சு மூடிடாமல் இது போல் லைட்டாக திறந்துருக்கிற மாதிரி மூடி வைங்க. அப்போ சீக்கிரமாகவே ஆறிடும். மூடாமல் விட்டுட்டிங்கன்னா மாவு எல்லாமே காஞ்சிடும். அதனால் மூடி வச்சு ஆற விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் இது ஓரளவுக்கு நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ மாவு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. கை ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவை விரவிக்கோங்க. கை ரொம்ப சூடு இருக்காது. இப்போ பாருங்கள், மாவை நல்லா சாஃப்டாக இது போல் விரவி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு உருண்டையாக உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு எடுத்து உருட்டிக்கிட்டா போதும். ஓரங்களில் வெடிப்பு இல்லாமல் அழகாக இது போல் 2 கைக்குள்ளேயும் வச்சுட்டு அழகாக பால் மாதிரி உருட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிடிக்கொழுக்கட்டை பிடிக்கிறது மாதிரி கூட நீங்கள் பிடிச்சு எடுத்துக்கலாம். 2லேயும் உங்களுக்கு எது விருப்பமோ அது போல் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே பால் ஷேப்புக்கு தான் உருட்டி எடுத்திருக்கேன். இப்போது இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதி வர ஆரம்பித்ததும் உள்ள இட்லி தட்டை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு உருண்டைகள் எல்லாத்தையுமே உள்ளே வச்சிடலாம். எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சதுக்கு அப்புறமா இதை மூடிடுங்க. மூடிட்டு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுங்க. இப்போ கரெக்டாக 8 நிமிஷம் ஆகியிருக்கும். நான் இப்போ திறக்கிறேன். திறக்கும் போதே வாசனை ஊரையே கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம இந்த தாளிப்பு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மாவை ரெடி பண்ணியிருக்கோம். இது வெந்து வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் எண்ணெயோட வாசனை அப்படி ஜம்முன்னு இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு தேங்காய் எண்ணெயிலேயே செஞ்சு பாருங்கள். இப்போது மூடியை திறந்துட்டு அந்த ஆவி அடங்குற வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. அந்த சூட்டோடையே கார சட்னியில் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி என்னென்னா, வீட்டில் புட்டு மாவு இருந்துச்சுன்னா புட்டு செய்யாமல் இது போல் அடை செஞ்சு கொடுங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த அடையை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2.5 கப் அளவுக்கு புட்டு மாவை அளந்து சேர்த்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின புட்டு மாவு தான் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற கப்போட அளவு 100 கிராம் இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு கையால் மாவை நல்லா கலந்துக்கோங்க. இப்போது நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கையால் விரவ முடியாது, தண்ணி நல்லா சூடாக இருக்கும். நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் கொதிச்ச தண்ணி சேர்த்து விரவி எடுப்போம்ல, அதே மாதிரி தான் இந்த 2.5 கப்பு புட்டு மாவுக்கும் நீங்கள் 3 கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்துட்டு எல்லா மாவுலையுமே ஓரளவுக்கு இந்த தண்ணி படுற மாதிரி கரண்டியால் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதோட சூடு கொஞ்சம் குறையணும். அதுக்காக இதை மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் 1 கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 20 சின்ன உள்ளி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க.
1 ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மூடியை திறந்துருக்கேன். மாவும் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வரும். ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்காது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் உள்ளி அந்த விழுதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாவோட இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ மாவு வந்து ஓரளவுக்கு லைட்டாக வெதுவெதுப்பாக தான் இருக்கும். அதனால் கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா விரவி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தேவைக்கு தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா விரவிக்கோங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸான பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி விரவி எடுக்கணும். நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியை தான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவை நான் விரவி எடுத்தாச்சு. எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் லூஸான பக்குவத்துக்கு இருக்குல்ல, இந்த பக்குவத்துக்கு மாவு விரவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ இதை தட்டி எடுக்கிறதுக்காக இது போல் பட்டர் ஷீட் இல்லைனா பிளாஸ்டிக் கவர் இல்லைனா வாழை இலையில் லைட்டாக எண்ணெயை தடவி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. இப்போ விரவி வச்சுருக்க மாவுலேருந்து இந்த அளவுக்கு மாவு எடுத்து கைக்குள்ளே வச்சுட்டு நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துட்டு பட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு இன்னொரு பக்கத்தை எடுத்து இந்த மாதிரி மூடிக்கோங்க. மூடிட்டு இது மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஷ் பண்ணி கொடுங்க. அழகாக விரிஞ்சி அழகாக ரவுண்டாக வரும். பிளேட்டுக்கு நடுவில் வச்சுட்டு கையை வச்சு லைட்டாக இருத்திட்டாலே போதும். பாருங்கள், சூப்பராக ரவுண்டாக வந்திருக்கு. ரொம்ப ஒல்லியாக விரிச்சிடக்கூடாது. கரெக்டாக இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி விரிச்சிக்கோங்க. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை கடாயில் சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது போல் தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்திலே இது தானாக எழுந்து மேலே வந்துட்டு இந்த மாதிரி பூரி மாதிரி உப்பெல்லாம் வரும். உப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் லைட்டாக செவந்ததும் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே தட்டி சேர்த்துக்கோங்க. தீயோட அளவு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி அழகாக பூரி மாதிரி உப்பெல்லாம் வரும். பாருங்கள், அழகாக உப்பி வந்திருக்கு. இது போல் உப்பி வந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லோருமே திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பூரியை விட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்காக நான் கார சட்னி தான் வச்சுருக்கேன். இந்த கார சட்னியோட ரெசிபி போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இந்த அடை ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி என்னன்னா, வெறும் 10-15 நிமிஷத்துலேயே ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான். இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்கலாம் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். கம்பு கிழங்கு வாங்கிக்கோங்க. கம்பு கிழங்குனா மரவள்ளி கிழங்கு தான். கிழங்கை நல்லா சுத்தமாக கழுவிட்டு கிழங்கோட மேல் பகுதியில் இந்த மாதிரி கத்தியால் லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. கீறி விட்டுட்டு அந்த தோலை இந்த மாதிரி இலக்கி விட்டுட்டு கையால் உரிச்சு எடுத்துருங்க. முன்னாடி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை எடுத்து வச்சுட்டு கத்தியால் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வண்ணமாகவும் இல்லாமல் ரொம்ப ஒல்லியாகவும் இல்லாமல் இது போல் கட் பண்ணிக்கோங்க. இது போல் கட் பண்ணிங்கன்னா கிழங்குக்கு நடுவில் இருக்கிற வேர் வந்து தனியாக வந்துடும். இப்போ இது போல் எல்லாத்தையுமே கட் பண்ணதுக்கு அப்புறமா கிழங்கை நல்லா கழுவிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப வண்ணமாகவும் இல்லை ஒல்லியாகவும் இல்லை, இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கு எல்லாத்தையுமே ஒரு குக்கரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கிழங்கும் தண்ணியும் சமமாக இருக்கிற மாதிரி தண்ணியும் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் வேக வைக்க விருப்பம் இல்லாதவங்க நார்மலாக உள்ள பாத்திரத்தில் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ 4 விசில் வந்துட்டு ப்ரெஷரும் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா திறந்துருக்கேன். பாருங்கள், கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ கிழங்குல இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு இந்த கிழங்கை லைட்டாக ஆற விட்டுடுங்க. இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா செவக்க பொரிச்சுக்கோங்க. இது கூட 2 வத்தலை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10 to 15 உள்ளியை இது போல் நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த உள்ளி வந்து லைட்டாக செவந்து வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, உள்ளி நல்லா செவக்க வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல கிழங்கு, அது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த கிழங்கு எல்லாத்தையுமே இந்த தாளிப்பு கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி மிதமான தீயில வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிழங்குக்கு எக்ஸ்ட்ரா உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம வேக வைக்கும்போது சேர்த்துருந்த உப்பே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயோட அளவு உங்கள் விருப்பம் தான், கூடுதலாவோ குறைவாவோ சேர்த்துக்கலாம்.
தேங்காயும் சேர்த்துட்டு மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நீங்கள் 1 நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கிழங்க இது போல் ரெடி பண்ணிவிட்டு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு சாப்பிடாதவங்க இது கூட சிம்பிளாக சீனி போட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். அடுத்த ரெசிபி என்னென்னா ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செய்கிற மாதிரி நல்ல பஞ்சு போல் வெள்ளை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வெள்ளை பணியாரத்தை நீங்கள் கார சட்னியில் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். செஞ்சதுமே காலி ஆகிடும். இந்த பஞ்சு போல் பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு பச்சரிசி அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு அரிசியை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. அரிசியில் இருக்கிற அழுக்கு போகிற வரைக்கும் நல்லா சுத்தமாக 2-3 தண்ணி மாற்றி அலசி கழுவுனதுக்கு அப்புறமா அரிசியோட மறுபடியும் தண்ணி சேர்த்து அரிசியை ஊற விட்டுடுங்க. காலையில் டிஃபனுக்கு செய்கிறதா இருந்தால் நைட்டே அரிசியை ஊற வச்சுக்கோங்க. சாயந்தரம் டின்னருக்கு செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சுக்கோங்க. நான் இதை காலையில் தான் செய்ய போகிறேன். அதனால ஒரு நாள் முன்னாடி நைட்டே நான் இதை ஊற வச்சுட்டேன். இப்போ காலையில் பாருங்கள் அரிசி நல்லா ஊறி இருக்குது. இப்போ அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடணும். கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கணும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சோறு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு நாள் முன்னாடியே வேக வச்ச சோறு, பழைய சோறு தான் சேர்த்துருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் சாயந்தரம் செய்கிறதா இருந்தால் காலையில் ரெடி பண்ண சோறை சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாவோட பக்குவத்தை பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஸ்மூத்தாக இருக்கணும். இதுக்கு நம்ம மொத்தமாக 3/4 கப்பு தண்ணி தான் சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருந்தோம். இப்போ மீதி இருக்கிற 3/4 கப்பு தண்ணியையும் மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. நான் மாவை புளிக்க வைக்க போகிறதில்ல, அதனால கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு புளிக்க வைக்க டைம் இருக்குது அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. அப்போ சோடா உப்பு சேர்க்கவே வேண்டாம், நல்லா பஞ்சு போல் வரும். இப்போது பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன கரண்டிக்கு ஒவ்வொரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு குழிக்கும் நிரம்புற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதே மாவில் நீங்கள் தோசை செஞ்சால் சாப்பிடலாம். அப்படி இல்லைனா இட்லி தட்டில் ஊற்றி இட்லி மாதிரியும் வேக வச்சு சாப்பிடலாம். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ எல்லா குழிக்குமே மாவை ஊற்றிட்டு இதை மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு வேக விடுங்க. மிதமான தீயில வச்சு வேக விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பச்சை மாவு இல்லாமல் இந்த மாதிரி உப்பெல்லாம் இருக்கும். உப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா எதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றுனீங்களோ அதிலிருந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுடுங்க. எல்லாத்தையுமே திருப்பி போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. அடுத்த பக்கம் லைட்டாக செவந்து வரணும், அது வரைக்கும் வேக வச்சுக்கிட்டா போதும். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கணும்னு தேவையில்லை. தீயை ரொம்ப ஜாஸ்தியாக வச்சு வேக வைக்க வேண்டாம், மிதமான தீயில வச்சு வேக வைங்க. இப்போ எல்லாத்தையுமே திருப்பி போட்டாச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக செவந்திருக்கும். செவந்து இருந்துச்சுன்னா வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுலபமாக காலையில் டிஃபன் ரெடி பண்ணிட்டோம். இதை செய்கிறதுக்கு அதிகமாக டைம் எடுக்காது. இது போலவே அடுத்த முறை செய்யும்போது தேவைக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒவ்வொரு குழிக்கும் மாவு ஊற்றிக்கோங்க. அடுத்த முறை செய்யும்போது தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பணியாரக்கல் ரொம்ப சூடாக இருக்கும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா டக்குன்னு செவந்துடும், அந்தளவுக்கு சுவை இருக்காது. இது வெள்ளையாக இருக்கும்போதே எளியில் எடுத்துங்க, ரொம்ப செவக்க விட்டுடாதீங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுலபமாக காலையிலைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை செய்கிறதுக்கு அதிகமாக நேரம் எடுக்காது. வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்காக நல்ல காரசாரமாக சட்னி இல்லைனா குருமா செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்காக சிக்கன் கறி தான் வச்சுருக்கேன். நீங்கள் கார சட்னி வேணும்னா ரெசிபி நிறைய ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். லிங்க் எல்லாத்தையுமே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி என்னென்னா ரொம்பவே ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு வச்சு தான் செய்ய போகிறோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் டின்னராகவும் செய்யலாம். ஸ்கூல் விட்டு வந்ததும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு 2 கிலோ கம்பு கிழங்கு வாங்கி வச்சு கிழங்கு நல்லா கழுவிட்டு கத்தியால இந்த மாதிரி கீறிட்டு அந்த தோலை இந்த மாதிரி உரிச்சு எடுங்க. தோல் எல்லாத்தையுமே உரிச்சதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி கழுவிடலாம். கழுவுனதுக்கு அப்புறமா இது ரொம்ப பெருசா இருக்கு, கிரீட்டர்ல வச்சு துருவுறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால இது போல 2 துண்டா கட் பண்ணிட்டு கிரீட்டர்ல வச்சு துருவி எடுங்க. பொடி துருவல்ல துருவ வேண்டாம், கொஞ்சம் பெரிய ஓட்டையா இருக்குல்ல அதுல வச்சு துருவி எடுங்க. கிழங்கு துருவி எடுக்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. அதுவும் பெரிய ஓட்டை இருக்கிற துருவல்ல துருவி எடுக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இப்போ துருவினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த துருவின கிழங்கை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் அதில் இருக்கிற பால் எல்லாத்தையுமே பிழிஞ்சிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க.
இது போலவே கொஞ்சம் கொஞ்சமாக கைக்குள்ளே எடுத்துட்டு அந்த பால் எல்லாத்தையுமே இது போல் பிழிஞ்சிடுங்க. கிழங்கு பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பாலுக்குள்ள ஏதாவது கிழங்கு இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு அந்த பாத்திரத்துல மாத்திக்கோங்க. இது போல எல்லாத்தையுமே பிழிஞ்சிட்டு இது போல பாத்திரத்துக்குள்ள உதிர்த்தி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாலை வந்து நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை நீங்க கம் ரெடி பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அல்வா ரெசிபி கூட நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பிழிஞ்சு எடுத்த கிழங்கு எல்லாத்தையுமே ஒரு விரிஞ்ச பாத்திரத்துல சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ரொம்ப அதிகமா சேர்க்கக்கூடாது. இது எல்லாத்துக்குமே 1 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உப்பு அதிகமாகிடுச்சுன்னா கிழங்கு வந்து உப்பு கரிச்சிட்டு இருக்கும். அதனால தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை வந்துட்டு புட்டுக்குழல்ல தான் ரெடி பண்ண போறேன். உங்ககிட்ட புட்டுக்குழல் இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் இதை ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா சின்ன சின்ன பவுல் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள கூட இதை வச்சுட்டு நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் புட்டுக்குழலுக்குள்ள கொஞ்சமா துருவிய தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா துருவி வச்சிருக்க கிழங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து லைட்டா டேப் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாலாம் டேப் பண்ணிடக்கூடாது, லைட்டா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சமா துருவிய தேங்காய் சேர்த்துட்டு மறுபடியும் துருவி வச்சிருக்க கிழங்க சேர்த்துட்டு லைட்டா டேப் பண்ணிக்கோங்க. ஃபைனலா கிழங்கு வச்சதுக்கு அப்புறமா கடைசியாகவும் கொஞ்சமாக துருவிய தேங்காய் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இதை வச்சுட்டு இந்த ஓட்டையில இருந்து அடர்த்தியாக இது போல் ஆவி வரணும். ஆவி வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி கிழங்கு புட்டு எப்படி செய்யணும்னு பார்த்துருக்கோம். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கிழங்கு புட்டு கூட ரொம்பவே சிம்பிளாக சீனி வச்சு தான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து மீன் குழம்பு, வெஜ், நான்வெஜ் குருமா எது வேணாலும் ரெடி பண்ணி சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி என்னன்னா, வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இதை நீங்கள் டக்குன்னு செய்யலாம். இதை செய்கிறதுக்கு வீட்டில் கோதுமை மாவும் ரவையும் இருந்தாலே போதும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கும் செஞ்சு கொடுத்து விடலாம். ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சு கடாய் சூடானதோ 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதோ 2 வத்தல் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பல்லாரியை இது போல 1-2 கட் பண்ணி சேர்த்துட்டு லைட்டா இதை வதக்கி விட்டுக்கோங்க. நான் செய்திருக்கிறது வந்து காஷ்மீரி வத்தல். இது வந்து ரொம்ப காரம் இருக்காது, ஆனால் லைட்டா கலர் கொடுக்கும். இப்போ பல்லாரி ஓரளவுக்கு லைட்டா வதங்கினதும் 2 நல்ல பழுத்த தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிற மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4-5 பச்சை மிளகாய், 8-10 பல்லு பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டா இதை வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக மசிகிற அளவுக்கு வேகணும். அதுக்காக மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு சிம்மில் வச்சு வேக வைங்க. இடையிடையாக மூடியை திறந்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு, பல்லாரியுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுட்டு இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காயை துருவி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா முழுமையாக ஆறணும். நல்லா ஆறுற வரைக்கும் இதை அப்படியே விட்டுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையுமே மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக பட்டு போல் அரைச்சிக்கோங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டி சட்னி மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். இந்த பக்குவத்துக்கு சட்னியாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்புக்காக அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்த பருப்பை சேர்த்து பொரிச்சிட்டு 2-3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த தாளிப்பை சட்னி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, பூரி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். இனி நாம மெயின் டிஷ்ஷாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு 1 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. இது உப்புமா ரவை தான். இது கூடவே 1/2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் பெரிய சைஸுக்கு உருளைக்கிழங்க தோலை சீவி எடுத்துட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக பட்டு போல் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு சேர்த்துக்க வேண்டாம், அப்படியே பச்சையாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார்லேயும் லைட்டாக தண்ணி விட்டு அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க, மாவு ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது. மாவை கலந்ததுக்கு அப்புறமா இப்போ இதோட பாதி கேரட்டை வந்து இந்த மாதிரி பொடியாக துருவி சேர்த்துக்கோங்க. கூடவே பாதி பல்லாரியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லிக்கீரையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சோடா உப்பு இல்லை, அதனால 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. மாவோட பக்குவத்தை பாருங்கள், இட்லி மாவு பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து வச்சுட்டு 2-3 சொட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு
இது நல்லா சூடானதும் தீயை குறைச்சி வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சிம்மிலேயே வச்சுட்டு இதை மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வேக வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி இருக்கும். உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே அழகாக வெந்திருக்கும். இப்போ பொறுமையாக ஒரு கரண்டி வச்சு இதை திருப்பி போட்டுக்கோங்க. இதை திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். கொஞ்ச நேரத்தில் இது அழகாக சூப்பராக வெந்துடும். அந்த ஓரங்கள் வந்து லைட்டாக செவந்ததுமே இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாக செவந்ததும் இதை அப்படியே வெளியில் எடுத்துருங்க. ரொம்ப சுவையாக நல்ல சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு முன்னாடி 2-3 சொட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் மாவு நல்லா சூப்பராக வெந்திருக்கும். இந்த அளவுக்கு நல்லா புஷ்ஷுன்னு வந்ததுக்கு அப்புறமா எடுத்து திருப்பி போடுங்க. மேலே பச்சை மாவு மாதிரி இருக்கக்கூடாது. பச்சை மாவு மாதிரி இருந்துட்டுனா மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுங்க. இது போல் தாளிப்பு கரண்டி இல்லைன்னா ஆப்பச்சட்டி இருந்துச்சுன்னா ஆப்பச்சட்டிலையும் இந்த மாதிரி தீயை குறைச்சி வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நான் கேரட்டும் பல்லாரியும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். இந்த கார சட்னியோட இதை தொட்டு சாப்பிடும்போது செம்ம ருசியாக இருக்கும். கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதை எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பிச்சு காமிக்கிறேன். வெளியில் கொஞ்சம் மொறுமொறுப்பாக உள்ள நல்ல சாஃப்டாக ரொம்ப சுவையாக இருக்கும். அதுவும் இந்த கார சட்னி பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்து நாம ரொம்ப ஈஸியாக குயிக்காக கம்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, ஈஸியான ரெசிபியும் கூட. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு கம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அலசிக்கோங்க. 2-3 தண்ணி மாற்றி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற இந்த அளவுகள் வந்து 2 நேரம் டிஃபன் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நேரத்துக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப்பு கம்பு, 1/4 கப்பு உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா அலசி கழுவிக்கோங்க. இப்போ கழுவுனதுக்கப்புறமா மறுபடியும் தண்ணியை சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 6 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட 6லேருந்து 7 மணி நேரம் ஆகியிருக்கும். பாருங்கள், எல்லாமே அழகாக ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் கிரைண்டரில் ஒன்றா சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். நான் இப்போ 2 பகுதியாக பிரித்து அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பகுதி அரைக்கும் போது அது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. 2வது பேட்ச் நான் வந்து அரைக்கும்போது உப்பு சேர்க்கலை. ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே நான் வந்து உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ மொத்தத்தையுமே நான் அரைச்சிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையுமே அரைச்சதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியையும் இந்த மாவு கூடயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோட பக்குவத்தை பாருங்கள். ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இந்த பக்குவத்துக்கு மாவை ரெடி பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டுட்டு ராத்திரி முழுக்க இல்லைனா 8 மணி நேரம் மாவை புளிக்க வச்சுக்கோங்க. இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால மாவு சீக்கிரமாகவே புளிச்சிட்டு எனக்கு பொங்கி வர வந்துருச்சு. இப்போ வந்து இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பணியாரம் செய்கிறதுக்காக பாதி மாவை மட்டும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இப்போ இது கூட பாதி பல்லாரி, ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பாதி கேரட்டையும் இது மாதிரி பொடியாக துருவி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இந்த பல்லாரி, கேரட்டு எல்லாமே சேர்த்ததும் மாவு கொஞ்சம் இறுகின மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு பணியாரம் செய்கிறதுக்கு மாவு கரெக்டான பக்குவத்தில் ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு அடுப்பில் பணியார கல்லை வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு குழியிலையுமே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து சின்ன கரண்டிக்கு 1 கரண்டி மாவு எடுத்து ஒவ்வொரு குழிக்கும் விட்டுக்கோங்க. இது போல் 3/4 பங்களவுக்கு விட்டுக்கோங்க. எல்லா குழியிலையுமே மாவு ஊற்றுனதுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு 1-2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்திருக்கேன் பாருங்கள். பணியாரம் அழகாக உப்பெல்லாம் வந்திருக்கு. கொஞ்சம் கூட சோடா உப்பு சேர்க்கவே வேண்டாம். நல்ல சாஃப்டாக இருக்கும், நல்ல உப்பெல்லாம் வரும். கண்டிப்பாக ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இப்போ இதை அடுத்த பக்கமாக திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மூடி போட வேண்டாம். மாவு ஊற்றுனதும் நீங்கள் மூடி போட்டு வேக வச்சாதான் உள்ளே எல்லாம் மாவு அழகாக வெந்து வரும். இப்போ பாருங்கள்,
அடுத்த பக்கமும் நல்லா செவந்துடுச்சு. இது போல் செவந்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் வெளியில் எடுத்துக்கோங்க. இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலேயுமே நீங்கள் பணியாரம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டியான கம்பு பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.